ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, பந்தருடைய பிளதபியா சபை ஊழியர்களின் சார்பாக மறுபடியுமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, 2025 ஆண்டிலே உங்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி விரும்புகிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக. இந்த 2025 ஆண்டிற்கென்று கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62 அதிகாரம் 3 வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்கிறது. இந்த 2025 ஆண்டிற்கான வாக்கு தத்தமாக தேவன் என்னோடு இந்த வார்த்தைகளை பேசும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாய் சில காரியங்களை உங்களோடு பேசும்படியாய் எனக்கு ஏவினார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். நீ கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கரத்திலே ராஜ முடியுமாயிருப்பாய் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நாம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறோம். இன்னும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறதுக்காக ஏசாயா 62 அதிகாரம் 4 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் நீ உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். ஒருவேளை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு உண்டா என்கிற சந்தேகம் கூட உங்களுக்கு வரலாம். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாய் இருப்பாய் என்று சொல்லி நிச்சயமாக நாம் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு நிச்சயமாய் படிக்கும். நிச்சயமாய் ஒருவேளை நாம் கைவிடப்பட்டவர்களைப் போல் நீங்கள் உணரலாம். பாருங்க, எப்சிபா பியூரா என்று நாம் வாசித்தோம். கைவிடப்பட்ட நிலைமை, பாழாக்கப்பட்ட நிலைமை, எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இல்லாத நிலைமை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருவேளை நீங்க இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 2025 ஆண்டு நீ கர்த்தருடைய கரத்தில அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாய் நான் உன்னை மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எப்படி என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். பிரியமானவர்களே, யாரை அவர் கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாய் வைத்தார் என்கிற சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது வேதத்திலே எஸ்தர் என்கிறதான அருமையான சிறியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த அருமையான சிறியை குறித்து பார்க்கும் பொழுது, இந்த எஸ்தர் என்கிற பெண் சூசான் நகரத்தில சிறையிருப்புக்குள் இருந்தவள். சிறையிருப்புக்குள் இருக்கிற எஸ்தரை தான் ஆண்டவர் அலங்காரமான கிரீடமாய் மாற்றுகிறார். இந்த எஸ்தர் கைவிடப்பட்டவள், எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையற்றவளாய் அவள் ஒரு அனாதையை போல் இருந்தார். ஆனால் ஆண்டவர் இந்த எஸ்தருடைய வாழ்க்கையை கூட சிறையிருப்புக்குள் இருந்த இந்த எஸ்தரை, அனாதையை போல் இருந்த இந்த எஸ்தரை, பாழாக்கப்பட்ட ஒரு எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை இல்லாத இந்த எஸ்தருடைய வாழ்க்கையிலும் தேவன் கிரியை செய்து அவளை அலங்காரமான கிரீடமாய் ராஜ முடியாய் அவளை மாற்றினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 2 அதிகாரம் 9 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெண் ராஜாவின் பார்வைக்கு நன்றாயிருந்ததினாலே அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜ அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னி மாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, அங்கே ஒரு சுத்திகரிப்பு நடக்கிறது. தன் ஜனத்திற்காக அவருடைய வாழ்க்கையில அலங்காரம் என்று சொல்லி எதை பார்க்கிறோம் என்று சொன்னால், எஸ்தர்
4ஆம் அதிகாரம் 16 அவள் தன்னுடைய ஜனத்திற்காக உபவாசித்து ஜெபிக்கக்கூடிய ஜெப ஆவியினால் கர்த்தர் அவளை அலங்கரித்தார். அது மட்டுமல்ல, நான் செத்தாலும் சாகிறேன் என்கிற தைரியத்தின் ஆவியை அவளுக்கு கொடுத்து தேவன் அலங்கரிக்கிறார். பிரியமானவர்களே, எஸ்தர் ராஜாத்தினுடைய வாழ்க்கையில பாருங்க, எஸ்தர் 2:17 கூட பாருங்க, ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கணும் அந்த பெண் மேல் அன்பா இருந்து முடிவிலே அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வஸ்தியின் ஸ்தானத்திலே எஸ்தரை பட்டத்து ஸ்திரியாக்கினான். அவள் வாழ்க்கை சந்தோஷமாய் அலங்காரமாய் மாறியது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 7-8 வசனத்திலே பார்க்கிறோம், யூத ஜனங்களை காப்பாற்றக்கூடிய அவருடைய அதிகாரத்தை அகாஸ்வேரி ராஜா எஸ்தர் இடத்துல கொடுக்கிறான். பாருங்க, கைவிடப்பட்டவள் தான், பாழாக்கப்பட்ட நிலையில அவள் இருந்தவள் தான், தனித்து விடப்பட்டு அனாதையை போல் இருந்தவள் தான். ஆனால் கர்த்தர் அவளை அலங்கரித்து ராஜ முடிசூட்டி அவளை அலங்காரமாக்கினார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையும் கூட நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாய், நீங்கள் எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையற்றவர்களாய், ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை பாழாக்கப்பட்டிருக்கிறது, நான் கைவிடப்பட்டவர் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை நீங்கள் நினைத்தாலும் கூட கர்த்தர் பெரிய காரியங்களை உடைய வாழ்க்கையில செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஏனென்று சொன்னால் நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய கரத்துல நீங்கள் அலங்காரமான கிரீடம், அவருடைய கரத்துல ராஜ முடியுமாய் உங்களை வைத்திருக்கிற விரும்புகிறார். இந்த வருடத்திலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள், அற்புதங்களை நீங்கள் பார்க்கும்படியாய் தேவன் கிருபை செய்வார் உங்களுக்கு. அடுத்தபடியாக இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். பாருங்க, யோசேப்பு என்கிற மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் அடிமையாக, எகிப்திலே அடிமையாக வாழ்ந்த யோசேப்பு செய்யாத குற்றத்திற்காக வீண் பழி சாட்டப்பட்டு அவன் சிறைவாசம் செல்கிறான். ஆனால் ஆதியாகமம் 41:15 நாம் அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 15 யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் கூட 48 பாருங்க, பானபாத்திரக்காரனுக்கு சொப்பனத்தை அவன் அர்த்தம் தெரிவிக்கிறான். பார்வோனுடைய சொப்பனத்திற்கும் அர்த்தம் சொல்லத்தக்கதாய் தேவன் அவனை அலங்கரிக்கிறார். பாருங்க, அலங்காரமான கீடமாய் மாற்றி அவன் செல்லுகிற இடங்களில் அவன் காரிய சுத்தியுள்ளவனாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனை எகிப்து முழுமைக்கும் அவர் ராஜாவாக்கி அவர் அவனை அலங்கரிக்கிறார், ராஜ முடியாய் அவர் வைக்கிறார். பிரியமானவர்களே, அடிமைத்தன வாழ்வை அவனுடைய வாழ்விலிருந்து நீக்கி யோசேப்பை சிறையிலிருந்து சிங்காசனத்திற்கு கொண்டு சென்று, பிரியமானவர்களே, அவன் கர்த்தருடைய கையில அலங்காரமான கிரீடமாய் ராஜ முடியாய் இருந்தான். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் நான் ஏசாயா 62:3 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீ கர்த்தருடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்திலே ராஜ முடியுமாய் இருப்பாய் என்ற வார்த்தையின்படியால் இந்த வருடத்திலும் கூட கர்த்தர் உங்களை நிச்சயமாய் அவருடைய கரத்தில ராஜ முடியாய் அலங்காரமான கிரீடமாய் வைப்பார் என்று சொல்லி நான் இயேசுவின் நாமத்தினால ஊழியக்காரனாகி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒருவேளை என்னுடைய நிலைமை அப்படி இல்லையே, நான் கைவிடப்பட்டவனை போல இருக்கிறேனே, நான் பாழாக்கப்பட்டவனை போல இருக்கிறேனே, என் எதிர்காலத்தில் எந்த நம்பிக்கையும் இல்லை என்று சொல்வீர்களானால் அது உங்களால் முடியாதுதான். ஆனால் தேவன் சொல்கிறார், நீ என்னுடைய கரத்திலே இருக்கிறாய். என்னுடைய கரத்திலே இருக்கும் போது நிச்சயமாய் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து அலங்காரமான கிரீடமாக ராஜ முடியாக வைப்பேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல ஆண்டவரே காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஏசப்பா ஆண்டவரே உடைய சமூகத்துல ஆண்டவரே இந்த 2025ஆம் ஆண்டிற்கான இந்த வாக்குத்தத்த வசனத்தை ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வசனம் உடைய பிள்ளைகளுக்குள்ளாய் ஆண்டவரை சென்று அவருடைய வாழ்க்கையில உயர்வையும் அலங்காரமான கிரீடமும்
ராஜ முடியும் அவர்களுக்கு ஆண்டவரை சுட்டப்படுவதாக. ஆமென். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.